இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 50,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. அஸ்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. மற்றவங்க தும்புறதுனால தான் இந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், ஒரு பாதிப்பு வரும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தைய தொட்டாவோ கிட்ட போய் விளையாடினாவோ இந்த குழந்தைகிட்ட இருந்து நம்ம வந்துடும். அப்போ ஃபேமிலியில் கேன்சர் வர தன்மை இருக்கனால சில்ட்ரனுக்கு கேன்சர் வருது அப்படின்றது 10ல் ஒருத்தருக்கு தான். சில்ட்ரன் கேன்சர் வந்து காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத கேன்சர்கள் தான் ஒன்று. அந்த ஜுரத்துலேயே மறுபடியும் குழந்தைக்கு போன் மேரா பண்ணி பார்த்ததுல குழந்தைக்கு பிளட் கேன்சர்னு சொன்னாங்க. பையனை தூக்கிட்டு போனா நான் முன்பக்கம் படியில் ஏறுனா அவங்க பின்பக்கம் படியில் இறங்கி குழந்தை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படின்னா கேன்சர் குழந்தைங்கன்னா தீண்டத்தக்காத குழந்தைங்கலாம் கிடையாது. மெயின்டெனன்ஸோட சேர்த்து 10 வருஷம், 4 வருஷம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒரு 6 வருஷம். குழந்தைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்த ஒரு காலம் போய் இன்னைக்கு சிட்டியில் இருக்க சில்ட்ரனில் 30-40% ஆஃப் தெம் ஒபிசிட்டியை, ஹெப்படைட்டிஸ் பி வந்தவங்களுக்கு லிவர் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது. 100 கேன்சர் குழந்தைங்கள மேபி 50-60 பேருக்கு பிளட் கேன்சர் தான் மேஜர் கேன்சர். இந்த குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக 18 வயசுலேருந்து 50-55 வயது வரைக்கும் உள்ளவங்க ரத்த தானம் பண்ண முன் வர்றதும், ஸ்டெம் செல் டொனேஷன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வருமே தவிர மற்றபடி மற்ற வேலையெல்லாம் அப்புறம் தான் எங்களுக்கு. உடனே குழந்தைய நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாக்கா. Proud to say that I am a cancer survivor. தைரியம் எது வந்தாலும் மீண்டு வர முடியுங்கிற தைரியம் ஒவ்வொரு குழந்தைகிட்ட இருந்தும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம். ஸ்பெஷலி இந்த பேரண்ட்ஸ் நிஜமாவே பெரிய சல்யூட் உங்களுக்கு. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரோஸ் டேன்ற ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கேன்சர்ன்ற டிசீஸ் சில்ட்ரனுக்கு வரப்போ அவங்களும் அந்த சில்ட்ரனும் அந்த ஃபேமிலியும் அவங்க கோ த்ரூ பண்ணுற சேலஞ்சஸை டெஸ்பைட் தட் அதில் க்யூர் ஆகி நல்லா இருக்கிற சர்வைவர்ஸை ஹானர் பண்ணி இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து வேர்ல்டு வைட் மெலிண்டா ரோஸ்ன்ற பொண்ணு ஈவிங் சார்கோமான்னு சொல்கிற கேன்சரில் அந்த டைம் பாயிண்டில் ட்ரீட்மெண்ட் இல்லாத பீரியடில் அந்த பொண்ணு அந்த வியாதியில் இறந்துட்டாலும் வியாதி கண்டுபிடிச்சி அவள் இருந்த வரைக்கும் உள்ள 6 மாதம் பீரியட் மற்ற சில்ட்ரனையும் அவங்க ஃபேமிலியும் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி என்கரேஜ் பண்ணி அவங்க லெட்டர்ஸ் போடுறது, ரோசஸ் அனுப்புறது அப்படின்னு ரொம்ப அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒரு லைட் ஆஃப் ஹோப்பாக ஷீ லிவ்ட் அந்த 6 months. அவள் பேரில் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. பையனுக்கு 2 வயசில் உடம்பு முடியாதாச்சு. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கால் பாதம் மணிக்கட்டில் வீக்கம் வந்தது. திடீர்னு நைட்டு அழ ஆரம்பித்தான். அப்புறம் மறுநாள்லேருந்து ஒரே ஜுரம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா மருந்துலாம் கொடுத்தாங்க. ஆனால் மருந்துலாம் ஊற்றினா ஒரே வாமிட்டிங் தான் இருந்தது. அதுக்கப்புறமும் ஃபீவர் கம்மியாகலை. 104 டிகிரி 105 டிகிரி ஃபீவர் ஹெவியாகவே இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து மோஷன் போகிற வழியில் மெழுகு டேப்லெட் வச்சு வைக்கிறது சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சதுக்கப்புறம் 102, 101, ஆனால் அதுவே கம்மியாகவே இல்லை ஜுரம். அதுக்கப்புறமா மறுபடியும் சரி ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு இருக்கோமே அப்படின்னு தான் சரி சந்தாமஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்கே போனாக்கா அங்கே தான் வந்து அட்மிஷன் போட்டு பிளேட்லெட்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு, பிளட்லாம் கம்மியாயிடுச்சு. நாங்கள் பிளேட்லாம் ஏற்றினாங்க. ஆனால் அங்கே வந்து பிளேட்லெட் ஏற்றும் போது ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து பிரச்சனை இதுவே பெரிய ஹாஸ்பிட்டல், நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறீங்கன்னாக்கா இல்லைம்மா நீங்கள் பேபி ஹாஸ்பிட்டல்லாம் காமக்கோடி ஹாஸ்பிட்டலுக்குனா போகலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளேட்லெட் ஏற்ற சொன்னோம். பிளேட்லெட் ஏற்றியும் ஃபீவர் கம்மியாகவில்லை, அப்படியே இருந்தது. அதுக்கப்புறமா சரின்ட்டு அங்கேயும் அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னதே. நாங்கள் அப்புறம் மறுபடியும் இங்கே எக்மோருக்கு தான் வந்தோம். எக்மோருக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போன் மேரோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. போன் மேரோ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஃபெக்ஷனால தான் அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு, அதனால தான் ஃபீவர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வாரம் கழிச்சு எடுக்கணும், சரியாக தெரியலன்னுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு போனோம். 2 நாள்லாம் மறுபடியும் ஜுரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தால் அந்த ஜுரத்துலேயே மறுபடியும் குழந்தைக்கு போன் மேரா பண்ணி பார்த்ததுல குழந்தைக்கு பிளட் கேன்சர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த வார்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அந்த வார்டில் வந்து தான் இங்கே ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது அவங்க சொல்லவே இல்லை குழந்தைக்கு கேன்சர்னு, கூட யாரும் ஆள் இல்லைன்றதுனால. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து
வார்டுக்கு போனதுக்கப்புறம் வார்டில் உள்ள டாக்டருங்களாம் சொன்னாங்க 90% க்யூர் ஆக சான்ஸ் இருக்குமா, 10% தான் வந்து இது இருக்குது. ஆனால் அந்த 10% நீங்கள் விட்டுருங்க, அந்த 90% க்யூர் ஆக சான்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்கள். 10% அதெல்லாம் கவனிக்காதுங்க. யார் எது சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்காதீங்க. உங்கள் குழந்தைக்கு சரியாயிடும் நீங்கள் நம்புங்க. டாக்டர் சொல்கிறது கரெக்டாக, டாக்டர் சொல்கிற மாதிரி மருந்துலாம் வந்து கரெக்டாக போடுங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக 2016லேருந்து 2019 வரைக்கும் கண்டினியூஸாக அவங்க சொல்கிற மாதிரி எல்லா மருந்தும் போட்டோம். அதுலேயும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை உடம்புல ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே கூட்டிகிட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அது மாதிரிலாம் இருந்தது. அது மாதிரிலாம் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இப்போது என் குழந்தை ஓரளவுக்கு நல்லா இருக்கான். டாக்டர்ஸு தான் நாங்கள் சொல்லணும்னா டாக்டர்ஸு தான் எல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. நாங்களும் வந்து அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எங்கள் பையனுக்கு க்யூரபிள் தான். இன்னும் ஒரு 2 வருஷம் தான் நாங்கள் வரணும். மெயின்டெனன்ஸோடு சேர்த்து 10 வருஷம், 4 வருஷம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒரு 6 வருஷம். மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, கடைசியாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சொல்லுவாங்க. கேன்சருன்றதுனால யாரும் பயப்படவும் தேவையில்ல. அது க்யூர் ஆக சான்சஸ் இருக்குது. 90% இருக்குது. 90% அந்த 90% நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 10% விட்டுருங்க. அந்த 90% நல்லது எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம டாக்டர்கிட்ட நம்ம எடுக்கிற இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து, அவங்க பக்கத்து வீட்டில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொல்கிறவங்களாம் யாரும் எதுவும் செய்யவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்லேயே சொந்தம். நான் வீட்டுக்கு போனால் எதனா ஒரு ஃபங்க்ஷன் நான் குழந்தைய கூப்பிட்டு போனேன், என் பையனை தூக்கிட்டு போனால் நான் முன்பக்கம் படியில் ஏறுனா அவங்க பின்பக்கம் படியில் இறங்கி குழந்தை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன இதுவும் தெரியாது. அப்படின்னா கேன்சர் குழந்தைங்கன்னா தீண்டத்தக்காத குழந்தைங்களாம் கிடையாது. அவங்களால வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது, மற்றவங்களால தான் அந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனே வரும். அதனால் யாரும் எதுவும் பயப்படாமல் நல்லபடியாக கரெக்டாக டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை நல்லபடியாக குணமாகி வந்துடுவாங்க. என் பேர் சங்கீதா. நாங்கள் 2016 ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம். இந்த நோய் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சோர்ந்து டெய்லியும் படுத்துப்பான். நாங்கள் என்னடா கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு தான் சொல்லுவான். கண்டினியூவாக ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்படி வரும்போது என்ன தொடர்ந்து வருது, ஆக்டிவாக இருக்கிற பையன் எப்போவுமே இப்படி டல்லாகவே மாட்டானே, சோர்ந்து படுத்துறானே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி எங்களுக்கு எப்படி அந்த சிம்டம்ஸ் கூட எங்களுக்கு தெரியல. எப்படின்னா பல்லில் வந்து ரத்த ஈரில் வந்து அப்படியே பிளட்டில் வந்து கிளாட் ஆக ஆரம்பிச்சு. நாங்கள் டென்டல் டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், பசங்க வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போகிறாங்கல்ல, அதனால் யார்கிட்டனா இருந்து எதனா வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி, மறுபடியும் நாங்கள் அங்கே போயும் சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் வேறு ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு ஹாஸ்பிட்டலாக போக போக சரியாகாமல் தான் போகுது தவிர இதுக்கான ஒரு ரிசல்ட்டே எங்களுக்கு கிடைக்கல. அப்புறமா இருக்கும்போது சரி நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்காக போகிறோமே, நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போனதுக்கு உடனே என்ன சொன்னாங்க, டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு நீங்கள் உடனே எக்மோர் ஐசிஹெச் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானும் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் பாப்பா தம்பி கூட்டிகிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இது மாதிரி கேன்சர்னு சொன்னாங்க. எங்களால் நம்பவே முடியல, ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் ரொம்ப அந்த நிலமையில ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது கேட்டோடனே எங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த நோய் வருமா அப்படின்ற ஒரு யோசனை தான் இருந்தது. அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைன் கிடைக்காம அந்த மருந்து போடுறதுக்கு ஒரு மருந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். குழந்தைக்கு நரம்பு கிடைக்காம அந்த மருந்து ஏற்றுக்காம சைடு எஃபெக்ட் மஞ்சக்காமால இப்படிலாம் வரும் அந்த மருந்துக்கு போடும்போது. அப்படி ஒரு மருந்தையும் கடந்து நாங்கள் அந்த குழந்தைங்களை காப்பாற்றி வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கான்றதை மற்றவங்க பார்க்குற விதம் வந்து குழந்தையால மற்றவங்களுக்கு ஆபத்து எதுவுமே கிடையாது. மற்றவங்க தும்புறதுனால தான் இந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், ஒரு பாதிப்பு வரும். அது யாருமே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தைய பார்த்தா இந்த குழந்தைய தொட்டாவோ கிட்ட போய் விளையாடினாவோ இந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஜனங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. மற்றபடி எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் இது ஒரு நோயே கிடையாதுன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. 100 கேன்சர் குழந்தைங்கள மேபி 50-60 பேருக்கு
பிளட் கேன்சர் தான் மேஜர் கேன்சர். இந்த பிளட் கேன்சருக்கு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு. இந்த 3 இயரில் 6 மாதம் அவங்க சென்னையிலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியும், மிச்சம் 2.5 வருஷம் மந்த்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியும் இந்த ட்ரீட்மெண்ட்டோட அமைப்பு இருக்குது. இந்த 3 இயர்ஸ் பீரியடில் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும். ட்ரக்ஸ்ன்னு பார்த்தோன்னா கீமோதெரப்பி ட்ரக்ஸு, பிளட் ப்ராடக்ட்ஸு. பிளட் கேன்சர்ன்றனால இனிஷியல் 6 மந்த்ஸில் அவங்களுக்கு நிறைய பிளட்டு, பிளேட்லெட் அப்படின்ற சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் அப்போ நிறைய அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். போன் மேரோவில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம். இது எல்லாமே இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுக்கு ஒரு காஸ்ட் இல்லாமல் என்ஜிஓஸும் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இன்சூரன்ஸோட சப்போர்ட்டும் வச்சு நம்மளால் இந்த கேரை அவங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொடுக்க முடியுது. 3 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்கள ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் டிசீஸ் வருதான்னு ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஆவரேஜாக 70 to 80% ஆஃப் த சில்ட்ரன் இந்த டயக்னோசிஸ், அப்படின்னா அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா, பி செல், இதான் காமனாக சில்ட்ரனுக்கு வர கேன்சர். இந்த சப்டைப் உள்ள சில்ட்ரனில் கிட்டத்தட்ட 70-80% இன்றைக்கி க்யூர் ஆகிடுறாங்க இந்த டிசீஸ்லேருந்து. 20% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு டிசீஸ் திரும்ப வந்து பார்க்குறோம். இருந்தாலும் அந்த டைம் பாயிண்ட்லேயும் இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஃபெசிலிட்டி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க இந்த மாதிரி சில்ட்ரன் திரும்ப வியாதி வந்த சில்ட்ரனுக்கு கீமோதெரப்பி கொடுத்து டிசீஸை கண்ட்ரோல் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் வழியாக குணப்படுத்துறதுக்கு இன்னொரு 50% வாய்ப்பு இருக்குது. இந்த காம்ப்ரிஹென்சிவ் கேர் சிஸ்டம், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், ரிலாப்ஸ் ஆனால் அதோட ட்ரீட்மெண்ட் இன்க்ளூடிங் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். இப்போ எல்லாருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாது. ரிலாப்ஸ் ஆகிற சில்ட்ரனுக்கு தான் ப்ரிடாமினண்ட்டாக டிரான்ஸ்பிளான்ட்ன்ற ஆப்ஷன் தேவைப்படுது. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம அண்டர் த சேம் ரூஃப் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ சில்ட்ரன் கேன்சர் வந்து காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத கேன்சர்களில் ஒன்று. அப்போ 100 சில்ட்ரனுக்கு கேன்சர் வருதுன்னா மேபி 10% விட கம்மியான சில்ட்ரனுக்கு இந்த மரபு ரீதியான காரணம் இருக்கலாம். அப்போ ஃபேமிலியில் கேன்சர் வர தன்மை இருக்கனால சில்ட்ரனுக்கு கேன்சர் வருது அப்படின்றது 10ல் ஒருத்தருக்கு தான். அப்போ ரிமைனிங் சில்ட்ரன் 10ல் 9 பேருக்கு இன்றைக்கி ஏன் கேன்சர் வருதுன்றதுல நம்மளுக்கு காரணம் தெரியறதில்ல. இதில் நம்ம ரிசர்ச் மேலும் பண்ணாதான் இன்னுமே இதை பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ அடல்ட் கேன்சர்ஸ் தான் லைஃப் ஸ்டைல் டிபெண்ட். அப்போனா பெரியவங்களுக்கு வர கேன்சர் தான் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறனாலையோ இல்லை ஸ்மோக் பண்ணுறனாலையோ இல்லை நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலில் இஷ்யூஸ் இருக்கிறனால வர கேன்சர்ஸ் வந்து அடல்ட் கேன்சர்ஸ். சில்ட்ரனில் பிறந்த 2 வயசில் வர குழந்தைக்கு வர கேன்சருக்கு லைஃப் ஸ்டைலோ அவங்க ஃபுட் பேட்டர்னோ இதை டிசைட் பண்ணுறது இல்லை. ஆனால் டெஃபினட்டாக ஹோல்சம் ஹெல்த்து அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி கேன்சர் இருக்கோ இல்லையோ சில்ட்ரனுக்கு ஹோல்சம் ஹெல்த்துக்கு அவங்க இன்றைக்கி ஒரு காலத்தில் குழந்தைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி சிட்டியில் இருக்க சில்ட்ரனில் 30-40% ஆஃப் தெம் ஒபிசிட்டியை கோ த்ரூ பண்ணுறாங்க. அப்போ உடல் பருமன். ஸோ சில்ட்ரன் வந்து விளையாட வைக்கிறது, ஃபுட்டு வந்து காம்ப்ரிஹென்சிவாக இப்போ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபுட்டை பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன்ஸ் ஆஸ் பர் தேர் ஷெட்யூல் போடுறது, 9 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள பெண் குழந்தைங்களுக்கும் ப்ரிஃபரபிளாக ஆண் குழந்தைங்களுக்கும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற வேக்சின் வந்து முன்னாடியே போடுறது. இது பிற்காலத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு குழந்தை பருவத்தில் வேக்சின் போடுறது. இப்போ எல்லாருக்குமே ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டிருப்பாங்க. இது பின்னாடி ஹெப்படைட்டிஸ் பி வராமல் ஹெப்படைட்டிஸ் பி வந்தவங்களுக்கு லிவர் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வேக்சினேஷன் வழியாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ். மற்றபடிக்கு குழந்தைங்க விளையாடுறது, வெயிட்டை வந்து அந்த வயசுக்கேற்ற அளவு வெயிட்டோடு இருக்கிறது, ஆக்சுவலாக ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்காமல் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை ப்ரிஃபரபிளாக எடுத்துக்கிறது எல்லாம் அவங்களுடைய ஜென்ரல் க்ரோத்துக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டண்ட்டு. பட் அதனால் சில்ட்ரன் கேன்சரை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிவிடுவோமான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அடல்ட்ஹுட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள எஜுகேட் பண்ணுறது, ஸ்மோக்கிங், ஐவி ட்ரக் அப்யூஸ்லாம், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவாய்ட் பண்ணுறது அவங்களுடைய ஃப்யூச்சர் அடல்ட் லைஃப்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சர் அடல்ட் டிசீஸஸை ப்ரிவெண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த சில்ட்ரன் கேன்சர் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 விஷயம் ஆஸ் அ பெரிய ஒரு செலவு இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து சில்ட்ரன் கேன்சர் மட்டும் இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு டிசீசஸ் எது ட்ரீட் பண்ணுறோன்னு பார்த்தா தலசீமியாஸு,
சிக்கல் செல் அனீமியா அப்படின்னு சொல்கிற ரத்தம் அழிகிற வியாதிகள். அதனால் ரத்த சோகை தான் அவங்களோட மேஜர் ப்ராப்ளம். மாதம் மாதம் ரத்தம் ஏற்ற வேண்டியது இருக்கும். பிளட் கேன்சர் உள்ள குழந்தைங்களுக்கும் மினிமம் ஒரு 18லேருந்து 20 தடவையாச்சும் பிளட் ஏற்ற வேண்டிய, அந்த முதல் 6 மாதத்தில் 18-20 தடவை பிளட் ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக 18 வயசுலேருந்து 50-55 வயது வரைக்கும் உள்ளவங்க ரத்த தானம் பண்ண முன் வர்றதும், ஸ்டெம் செல் டொனேஷன்னு சொல்கிறது. அப்போனா மஜ்ஜையில் உருவாகிற இந்த செல்களை நம்ம வந்து ரத்தம் மூலியமாக டொனேட் பண்ணுறப்போ, உறுப்பாக இல்லை, உறுப்புனா ஒரு ஆப்ரேஷன் மாதிரி கிட்னியோ லிவரோ அப்படி இல்லாமல் அணுக்களை ரத்தம் மூலியமாக டொனேட் பண்ணுறதும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு வந்து ரோஸ் டேங்கிற கேன்சர் அவேர்னஸ் டே. ஸோ நமக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாம் அடல்ட்ஸுக்கு நமக்கு தெரியும், இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லுவோம். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா குழந்தைங்களே வந்து சாப்பிட்ற விதத்துலேயோ பேட் ஹேபிட்ஸோ எதுவுமே வந்து எல்லாம் மீறி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி கேன்சர் வர்றது வந்து பீடியாட்ரிக்ஸ்லேயும் நடக்காது. ஸோ சாதாரணமாக வந்து அது ஜெனட்டிக்ஸ் மூலமாக வர்றது, அதுதான் மெயின் ரீசன். லேபு வச்சுருக்கோம். அந்த லேபில் வந்து எங்களால் இந்த கேன்சருக்கு என்ன ஜெனட்டிக் பேசிஸ் கண்டுபிடிக்கலாங்கிற அளவுக்கு எங்களாலேயே நம்ம ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் செட்டப்பில் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பீடியாட்ரிக் கார்டியோ தொராசிக் சர்ஜரி, அதாவது குழந்தை பிறந்த அந்த நாள்லேருந்தே குழந்தையுடைய இதயத்தை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு திறமையான டீமும் அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸும் வந்து கவர்மெண்ட் மூலமாகவும் NHM மூலமாகவும் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் உடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேன்சர்னு டயக்னோஸ் ஆகி வர சில்ட்ரனுக்கு பிளட் சம்மந்தப்பட்ட கேன்சருக்கு ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்லேயும், உறுப்பு சம்மந்தப்பட்ட கேன்சருக்கு பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணப்படுது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பேஷண்ட்டுக்கு. ஆனால் இந்த காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் வழியாக சப்போர்ட்டால் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியுது. கேன்சர் சில்ட்ரன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் மருந்து தேவை இருக்கோ அதெல்லாம் வந்து NHM மூலமாக ஃப்ரீயாக அந்த குழந்தைக்கு வந்து சேரும். இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லாத ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. மெடிக்கல் as well as சர்ஜிக்கல். நிறைய பேர் கேன்சர் சரி ஆயிருக்கு. ஃபாலோ அப் கண்டிப்பாக தேவை. நானும் ஃபாலோ அப்ல இருக்கேன். ஒரு வருஷமா உட்காந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் a cancer survivor. நான் வந்து மறைக்கிறதே இல்லை. So it is also one of the diseases. அவ்வளோதான். அறுபது நாங்கள் 6 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இப்போ 6 வருஷம் அவங்களுக்கு தம்பி இப்போ 3-4 மாசமா ரொம்ப சிக் ஆயிட்டான். அவங்க ரொம்ப மூஞ்சி எல்லாம் வெந்து போய் இதாகி இப்படியா குழந்தைய வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு கூட்டுப்போன்னு என்ன சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரே என்ன எல்லாரும் முன்னாடி என்ன ஒன்னே எனக்கு என்னன்னா அவங்க மூஞ்சி மட்டுமே போயிடுச்சு. மூஞ்சி ஒரு பிரச்சனையே இல்லை, அது சரி பண்ணிடலாம். அதே மாதிரி சொல்கிற டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்துடுவோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வருமே தவிர மற்றபடி மற்ற வேலையெல்லாம் அப்புறம் தான் எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனே குழந்தைய நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாக்கா டாக்டருங்கிட்ட கூப்பிட்டு வந்து நம்ம நல்லபடியாக குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து குணமாக்கி கொடுத்துருவாங்க. ஒரு குழந்தை கூட இங்கே டிப்ரெஸ்டாகவும் சோகமாகவும் நான் பார்க்கல. தைரியம், கரேஜ், எது வந்தாலும் மீண்டு வர முடியுங்கிற தைரியம் ஒவ்வொரு குழந்தைகிட்ட இருந்தும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்குறோம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸ்பெஷலி இந்த பேரண்ட்ஸ் நிஜமாவே பெரிய சல்யூட் உங்களுக்கு. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 50,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் a day. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த சுத்தம் தூக்குங்க.